அண்ணே ஆள் தெரியாம அடிச்சுட்டேன்னு உன் காலை கொஞ்சம் காட்டுன்னு நடந்து போச்சு இடத்த காலி பண்ணு. அண்ணே எம்பனத்தையும் அதுல வச்சுட்டேன்னு எம்பனத்தையும் அதுல வச்சுட்டேன்னு எவ்வளவு வச்ச எப்படி வச்ச 300 ரூபாய் வச்சேன்னு 300 ரூபாய் வச்சேன்னு எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு எனக்கு வேண்டியது கிடைச்சு போச்சு. அண்ணே பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு பஸ்ஸுக்கு கூட காசு இல்லன்னு அடுத்த தெருவுல இன்னொரு இடம் இருக்கு அங்க போய் பிக்கப் பண்ணிக்க. நான் கிளம்புறேன் ராசா. ஏண்டி ரொம்ப நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? கல்யாணம் பண்ணிக்கணும்டி. கல்யாணம் பண்ணா ரொம்ப நாள் வாழலாமா? இல்ல இல்ல ரொம்ப நாள் வாழணும்ங்கற ஆசையே போய்டும். என்னடி முறைக்கிற? உன்னெல்லாம் பிறக்கும் போதே புறக்குயில கல்ல கட்டி இறக்கிருக்கணும். ஏன் தம்பி இந்த பேக் என்ன விலை? 500 ரூபாங்க. ஐயோ சாமி 500 ரூபாயில நெம்ப சாஸ்தி. குறைச்ச ஒரு விலைய சொல்லுங்க. வேணா ஒரு 50 ரூபாய் குறைச்சிக்கிறேன். என்னங்க இது மாட்டு தோல்ல தானே பண்ணிருக்கு? எங்க ஊர்ல எல்லாம் 500 ரூபாய்க்கு ஒரு மாடே வாங்கி போடல. ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. என்னடி முட்டை போட்டியா? மூடிட்டு போடா. எதுக்குடி கோவமா இருக்க? இங்க வாடா கொஞ்சம். ஏன்டி இப்படி பேசுற? உன் பொண்டாட்டி பேசுறது அப்படிடா. அவ என்ன சொன்னா? ஏண்டி நீ முட்டை போட்டு அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு அப்புறம் 21 நாள் நீ அடக்காத்து குஞ்சு பொறிச்சு அந்த குஞ்சை நாங்க விக்கிறதுக்கு நீ முட்டைக்கு பதிலா நேரடியா குஞ்சா போட்டுடு. ஏண்டா இவன் மட்டும் 10 நாளையா புள்ள பெத்தா? 10 மாசம் கழிச்சு தானே புள்ள பெத்தா? அறிவு இருக்குறதுல? யோ மாமா விவாகப்பட்டு 40,000 மட்டும்தான் வாங்கி கூட. விவாகரத்து பத்திரம் வெறும் 100 ரூபா தான். வாங்கி கொடுக்கவா? இவன் 40 ரூபாய்க்கு தீவனமே வாங்கி போட மாட்டான். 40,000க்கு புடவை எடுக்க போறானா? கஞ்சப்பைய. யாருடி கஞ்சப்பைய? 40,000 இல்ல, அவளுக்கு 4,000க்கு புடவை எடுத்து கொடுத்து காட்டுறேன் பாரு. வாடி போலாம். சூப்பர் டி, உங்க வாய் கொழுப்பால எனக்கு 4,000 ரூபாய் புடவை கிடைச்சது. ஜாலி ஜாலி. பாபா அங்க 400 ரூபாய் புடவை எடுத்து வச்சுட்டு 40 ரூபாய் குறைக்க சொல்லி சண்டை போட்டுட்டு இருப்பான். வாங்கி சந்தோஷமா கட்டிக்க. சார் சொல்லுப்பா. வீடு வாடகைக்கு வேணும். ஃபேமிலியா பேச்சுலரா? பேச்சுலர் தான். பேச்சுலருக்குலாம் வீடு கொடுக்கறது இல்ல. அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? கல்யாணம் பண்ணுங்க, லைஃப் நல்லா இருக்கும். யாரோட லைஃப்? போட்டோகிராஃபர்ஸ், சமையல்காரங்க, லைட் செட், மண்டபக்காரங்க, இவங்க லைஃப் நல்லா இருக்கும். ஓடி போய் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவன் ஆம்பளை கிடையாது. கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமும் இவ கூட எல்லாம் வாழ முடியாது, எங்கேயாவது ஓடி போயிடலாம் அப்படின்னு தோணினாலும் அவன் கூட வாழ்ந்து காட்டுறான் பாரு, அவன் தான் ஆம்பளை. காந்தி தாத்தாவுக்கு ஏன் தலையில முடியே இல்ல? உண்மையை பேசுறவங்களுக்கு தலையில முடி இருக்காதுடா. ஓஹோ அதான் உன் பொண்டாட்டிக்கு தலை பூரா முடியா இருக்கா? மாமா குட்டி என்ன விட்டு போகாத. பாடுறது கொஞ்சம் நிறுத்துறியா? ஏன் நான் பாடுறதை விட அந்த பேரு கேவலமா இருக்குடி. மாமா குட்டி. உன்னை கண்ணு குட்டின்னு கூப்பிடுறதா, நீ அவனை மாமா குட்டின்னு கூப்பிடுறதா? அப்பா அது சும்மா விளையாட்டுக்கு பேசிருப்போம்டா. ஏண்டி நீங்க விளையாடுறதுக்கு எங்களை மாதிரி நல்ல பசங்க வாழ்க்கை தான் கிடைச்ச. குட்டியில 4 வயசு மாமா குட்டியா? அவன் மாமா குட்டியா? அவன் என்ன குட்டியாவா இருக்கான்? அவன் சட பண்ணி